அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாதாரண தையல் மிஷினில் ரன்னிங் ஸ்டிச் எம்ப்ராய்டரி எப்படி போடுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ சாதாரண மிஷினில் எப்படி எம்ப்ராய்டரி போடலாம் அப்படிங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மிஷினை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது எம்ப்ராய்டரிக்கு, இந்த ஃபூட்டு கழட்டுறது, இந்த ஸ்க்ரூன்னு ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸை வச்சு எப்படி இந்த மிஷினில் நம்ம எம்ப்ராய்டரி போடலான்றதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்மள்ட்ட ஒரு சாதாரண மிஷின் இருந்தாலே போதும், நம்ம எவ்வளோ அழகான எம்ப்ராய்டரி நம்ம போட முடியும். நான் அந்த வீடியோவில் ஒரு சாட்டின் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரன்னிங் ஸ்டிச்சுக்கு ப்ராக்டிஸே தேவையில்லை. ஒரு மிஷின் இருக்குது, உங்களுக்கு தைக்க தெரியும், தையல் மிஷின் எனக்கு தைக்க தெரியும்னு சொன்னாலே இந்த எம்ப்ராய்டரியை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு தேவை மிஷின் எம்ப்ராய்டரி நூல். நீங்கள் இது மிஷின் டைலரிங் மெட்டீரியல்ஸ் விற்கிற கடையில் நீங்கள் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. மிஷின் எம்ப்ராய்டரி நூல்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, இல்லைன்னா சில்க் த்ரெட்னு சொன்னிங்கன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி இது ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால் அதுக்கு நம்ம சாதாரண தையல் நூலை நம்ம யூஸ் பண்ண முடியாது. மிஷின் எம்ப்ராய்டரிக்கு பாபினில் சுற்றுறதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நூல் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். நம்ம இந்த மேலே போடுற நூலுக்கு தகுந்தாப்புல நல்லா தின்னாக இருக்கும். இது மாதிரி பாபினுக்கு இந்த நூல் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இது இருந்தாலே நீங்கள் உடனே இந்த எம்ப்ராய்டரியை போடலாம். ப்ராக்டிஸே தேவையில்லை. சும்மா உங்களுக்கு ஓட்ட தெரியும்னாலே, தைக்க தெரிஞ்சாலே இந்த எம்ப்ராய்டரியை நீங்கள் போடலாம். இது அன்னியில் இன்னும் நிறையா எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் ஸ்டிச்சஸ் நான் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போட டிசைன் இது தான். இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் துணியில் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் அந்த கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதையும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக இந்த டிசைனுக்கு தேவையான என்னென்ன கலர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை ஒரு இதில் ஒரு பாக்ஸில் தனியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் பாபினையும் நிறையா லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா 2-3 பாபினை லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த ரன்னிங் ஸ்டிச்சுங்கிறது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். ஒரு ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணுறோம். ஒரு கலரிங் எப்படி ஒரு ட்ராயிங்கில் நம்ம ஒரு கலர் பென்சிலை வச்சு கலர் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இது த்ரெட்டில் நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இது. இப்போ நான் பண்ணுறது சும்மா அந்த நீடில் அப்படியே நான் அதில் ஓட விடுறேன். அவ்வளோதான். மேலே சில்க் த்ரெட் இருக்கிறதுனால நமக்கு அந்த கலரில் அந்த இடம் ஃபுல்லாக நமக்கு ஃபில் ஆகுது. நார்மலாக பெடல் பண்ணிக்கிட்டே நம்ம இதை அந்த டிசைனுக்கு தகுந்தாப்புல இந்த ஃப்ரேமை நான் நகர்த்தி அந்த கலரை ஃபில் பண்ணுறேன். அவ்வளோதான். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஸ்டிச் இது தான். ஜஸ்ட் நம்ம ஒரு ட்ராயிங்கை ட்ரேஸ் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம ரன்னிங் அப்படியே அந்த டிசைனில் நம்ம கேப் விடாமல் அதை த்ரெட்டை நம்ம வச்சு ஃபில் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு ஷைனிங்கான ஒரு எம்ப்ராய்டரி நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதாவது என்னோடய மொபைலை ஸ்ட்ரைட்டாக பின்னாடி வச்சுட்டேன். அது அந்த ஃபூட்டோட பார் அப்படியே நீடில் மறைக்குது. அந்த நீடில் பஞ்ச் ஆகிறது தெரியல. நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு நான் எடுத்து வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு நீடில் பஞ்ச் ஆகிறதே தெரியல, மறைக்குது அப்படிங்கிறது. திரும்பி இதை நான் ரிப்பீட் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த நீடில் அந்த இடம் விடாமல் அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணுறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஸ்டிச். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டிச்சு நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தாப்புல எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு ட்ரெஸ்லையோ, சின்ன குழந்தைங்க ட்ரெஸ்ஸில். ஏன்னா இது ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு உருத்தாது. எந்த பீடோ இல்லை ஒரு எம்போசிங் எஃபெக்டோ இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஒரு பில்லோ கவர், சோஃபா கவர் எதில் வேணாலும் நீங்கள் இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகானது, ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. நினச்சோடனே ஒரு மிஷின் நம்மள்ட்ட ஆர்டினரி மிஷின் வீட்டில் இருக்குது. த்ரெட்டு நான் சொன்ன மாதிரி த்ரெட்டு இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா உடனே கூட நீங்கள் இந்த எம்ப்ராய்டரியை நீங்கள் உடனே ட்ரை பண்ணலாம். இந்த நார்மல் மிஷினை வச்சு பண்ணுற மிஷின் எம்ப்ராய்டரியில் 2 ஸ்டிச்சஸோட பேஸில் வச்சு நிறையா ஸ்டிச்சஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒன்று ரன்னிங்கு, இன்னொன்று சாட்டின். இப்போ இதெல்லாம் ரன்னிங் பேஸ் பண்ண ஸ்டிச்சு. இதுக்கு ப்ராக்டிஸே தேவையில்லை. பட் ஆனால் சாட்டின் பேஸ்டு ஸ்டிச்சஸ்க்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும். பட் இந்த ரன்னிங்க்கு தேவையே இல்லை. உடனே நீங்கள் நினச்ச உடனே பண்ணலாம். இப்போ இது நீங்கள் பார்க்குறது நான் என்னோடய எம்ப்ராய்டரி ஆல்பத்துக்காக நான் பண்ணினது. பார்த்திங்கன்னா ஒரு சூரியோதயத்தில் ஒரு 2 பறவை பறக்கிற மாதிரி நான் இதை டிசைன் பண்ணேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு வால் ஹேங்கிங்காக ஒரு ஸ்கொயர் டைப்பில் பண்ணி ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ஒரு வால் ஹேங்கிங்காக கூட நீங்கள் இதை வைக்கலாம். அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம பண்ணுனது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அதை ஒவ்வொரு வாட்டியும் அதை பார்க்கும்போதும் சரி நம்மளோட க்ரியேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.